ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பேட்ரி லைஃப் உங்கள் மொபைல் பேட்ரி லைஃப் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் மொபைல் வாங்கும்போது எப்படி இருந்ததோ இப்போது வந்து அதை மாதிரி இருக்காது. சீக்கிரமாக வந்து சார்ஜ் போட்டு 1 hour 2 hourல பேட்ரி லோன்னு காட்டும். அது இந்த செட்டிங்கை வந்து நீங்கள் மொபைலில் மாற்றினீங்கனாலே உங்கள் பேட்ரி லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 5 டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதில் வந்து லாஸ்ட் டிப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் எல்லோரும் கன்ஃபார்ம் மாற்றியே ஆகணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா இந்த வீடியோக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐகான் ஷோ ஆகும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆளில் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து எந்த ட்ரிக் எப்படி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மெத்தடாக என்ன மெத்தட்னா, நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து ஜிபிஎஸ் அதாவது லொக்கேஷன், அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத்து, ஒய்ஃபை ஓகேவா, அதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணுறது மூலிமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் 3 ஸ்டெப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன். ஓகேவா? லொக்கேஷனு, அதுக்கப்புறம் வந்து ஹாட்ஸ்பாட், அதுக்கப்புறம் ஒய்ஃபை, அதுக்கப்புறம் ப்ளூடூத். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வந்து எனி டைம் ஆன்லேயே வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மொபைலோட பேட்டரி லைஃப் வந்து சீக்கிரமாக வந்து போயிடும். நீங்கள் வந்து எப்போலாம் மேப் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் ஜிபிஎஸ் அதாவது கூகுளில் அப்போ மட்டும் வந்து நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணுங்கள். மற்ற டைம் வந்து லொக்கேஷனில் ஆஃபில் இருக்கான்னு சொல்லிட்டு அடிக்கடி செக் பண்ணுங்கள். ஓகேவா? லொக்கேஷன் ஆனில் இருந்தாலும் பேட்டரி வந்து சீக்கிரமாக வந்து போயிடும். அதுக்கப்புறம் ப்ளூடூத்லாம் எதனா உங்களுக்கு தேவைப்பட்ட மட்டும் ப்ளூடூத் ஒய்ஃபைலாம் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வாங்க செகண்ட் ட்ரிக் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கூகுள், க்ரோம், வாட்ஸ்அப் எதனா சர்ச் பண்ணிக்கோங்க. கீபோர்டில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது ஒரு வைப்ரேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு வைப்ரேட் மாதிரி வரும். அந்த வைப்ரேட்டை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் மொபைலில் பேட்டரி வந்து ரொம்ப நாள் வரும். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வாங்க தேர்டு என்ன பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜ். ஓகேவா? நீங்கள் வந்து நைட்டு யூஸ் பண்ணுவீங்க. நைட்டு யூஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃப் வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து எப்போனா அதை ஓகேவா, நீங்கள் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு தான் சார்ஜ் பண்ணணும். அதுவும் நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்கன்னா உங்கள் பேட்டரி லைஃப் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த இதுவை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணணும். நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்கள் பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சில ஆப்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து நிறைய ஆப் வந்து யூஸ் பண்ணுவீங்க. எதனா ஒரு ஆப்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு மாற்றி யூஸ் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு எப்படியா நீங்கள் வந்து 10-15 ஆப்பாவது யூஸ் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் அப்படி வந்து அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது நீங்கள் வந்து அதை என்ன பண்ணுன்னா கிளியர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து அந்த இதுவை பட்டனை அனுப்பிச்சு இதெல்லாம் கிளியர் பண்ணல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகினே இருக்கும். அது மூலிமா வந்து உங்கள் சார்ஜ் வந்து சீக்கிரமாக வந்து போய்டும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுறது மூலிமா உங்கள் சார்ஜோட லைஃப்பை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப் பார்த்துடலாம். இருக்கிறதுலே இந்த ஸ்டெப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஸ்டெப்னா, நீங்கள் வந்து பகலில் வந்து வேலை செய்வீங்க, அதுக்கப்புறம் நைட்டு வந்து தூங்கிடுவீங்க. ஓகேவா? உங்களுக்கு 8 hour ரெஸ்ட்டு கிடைக்கும். அதேமாதிரி உங்கள் மொபைலுக்கும் ரெஸ்ட்டு தேவை. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு அல்லது 1 வீக்குக்கு 1 டைமாவது உங்கள் மொபைலை வந்து 1 hour வந்து பவர் ஆஃப் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பவர் ஆஃப் பண்ணி வச்சிங்க என்ன ஆகும்னா, ஒரு 1 hour வந்து உங்கள் மொபைல் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். அது மூலிமா வந்து உங்கள் பேட்டரியோட லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகாமல் இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி உங்கள் பேட்டரி பவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.